ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய குதுபா பிரசங்கத்தினுடைய தலைப்பு இந்த இறுதி 10 நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரைக்கும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த பயான் சொல்லப்பட இருக்கிறது. சொல்லக்கூடிய எனது வாழ்க்கையிலேயும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனங்களையும் நன்றாக அவதானித்து வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய போதுமானவர். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த பூமியில இந்த ஹஜ்ஜுடைய 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் 10வது நாள் வரைக்கும் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். வருகின்ற இந்த ஹஜ்ஜுடைய 10 நாளைக்கு நாம் இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. எஞ்சியுள்ள இந்த காலத்தைக்கு மௌத்து வரைக்கும் எப்ப வரும் என்று தெரியாது. அந்த காலத்தைக்குள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் ஐயாமில் அல் அமலு சாலிஹு, இந்த நாட்களில் எல்லாம், இந்த பூமியில சில நாட்கள் வருகிறது இல்லையா, இந்த நாட்களில் எல்லாம் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் செய், அல்லாஹ் ரொம்ப விரும்பும் சாலிஹான அமல் என்னென்று சொன்னால் இந்த 1ஆம் பிறையில் வருகிற ஹஜ் வரும் தில்ஹிஜ்ஜா 1 to 10 வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறார். அஹப்பு இலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை நோக்கி இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த 19 இல்லாட்டி 20 18ஆம் தேதி வரும். இந்த வரக்கூடிய 1ஆம் பிறையிலிருந்து 10 நாள், இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அஹப்பு என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பாவிக்கிறார்கள். அஹப்பு என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான், ரொம்ப நேசிக்கிறான். அப்ப அந்த மனிதர்களை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் என்று சொன்னதும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சஹாபாக்களோட வாழ்க்கையை பாருங்க, அந்த மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அவரோட சிந்தனையை பாருங்க, எப்படி கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது விட பெருசான்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபாக்களை பாருங்க, அவங்க அந்த மைண்ட்ல ஓடக்கூடிய சிந்தனையை பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு தியாகத்தை பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, இல்லா ரஜுலுன், ஒரு மனிதனை தவிர, ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வேண்டி தன்னுடைய உயிரோடும், தானும், நஃப்ஸ் என்றா யாரு? அவரும், வ மாலிஹி, அவருடைய சொத்துக்களோடும், அவர குதிரை, அவர கழுதை, அவர கேடயம் எல்லாம் அவர்தான், அவரும் அவருடைய சொத்துக்களோடும் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். ஆனால் திரும்பி வரவில்லை இத்தகலத்திலிருந்து. அதை தவிர இந்த நாளில் செய்யக்கூடிய அமல், ஒருத்தர் உயிரோட வந்துட்டார் என்று வைங்க, ஜிஹாதுக்கு போனார், உயிரோட திரும்பி வந்துட்டார், அதை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நல்லா புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. என்ன சொல்றாங்கடா, உயிரோட போனவர் உயிரோடு திரும்பி வரல, அவரும் வரல, அவர் சொத்தும் வரல. இதை தவிர இந்த 10 நாட்களும் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஒருத்தர் உயிரோடு திரும்பி வந்துட்டார் என்று வைங்க, அதை விடவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 10 நாளையில நாம செய்யக்கூடிய தஸ்பீஹ்,
ஜிஹாதை விடவும் சிறந்தது. விளையாட்ட சகோதரர்களே, எந்த ஜிஹாது? ஜிஹாதுக்கு போக உயிரோடு வந்துட்டாரே, அதை விடவும் சிறந்தது. இந்த 10 நாள் நாம் செய்யக்கூடிய தொழுகை எவ்வளவு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான் பாருங்க. ஒரு காலத்துல இது எல்லாம் நம்ம தெளிவில்லாமல் இருந்தோம். ஆனா மாஷா அல்லாஹ் இப்பொழுது தெளிவு படுத்தப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட கூடாது சகோதரர்களே. எனவே வருகின்ற அந்த 10 நாளைக்கு 1ஆம் பிறையிலிருந்து ஹஜ் பெருநாள் வரைக்கும் அமல்களை செய்ய செய்ய ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கூலி கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனசிலே கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். வராத சகோதரர்களுக்கு இந்த செய்தியை எட்டி வையுங்கள். எல்லா குடும்பங்களுக்கு நம்ம சும்மா கேட்டுவிட்டு போகக்கூடாது. முடியுமான அளவுக்கு இந்த செய்தியை எட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உண்டு. இரண்டாவது அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, இந்த 10 நாளைக்கு இரண்டாவது இருக்கக்கூடிய அமல் என்ன தெரியுமா? அறுத்து பலியிடுறது. நம்மட பொதுவா நமது நாட்டை பொறுத்தவரையில இந்த அறுத்து பலியிடுறதுங்கிறது ஊர்ல உள்ள ஒரு 5 வசதிக்காரர்கள் மட்டும்தான் செய்வாங்க. ஏதோ மத்தாக்கள் செய்யறல. ரசூலுல்லாஹ் காலத்துல பாருங்க, இந்த அறுத்து பலியிடுதல் என்பது சர்வ சாதாரணமா எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு நபித்தோழர் பரா இப்னு ஆசிப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. பெருநாளைக்கு வந்துட்டாங்க சஹாபாக்கள். ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, பெருநாளைக்கு பள்ளிக்கு திடலுக்கு வருவதற்கு முன்னாடியே குர்பானி கொடுத்து விட்டு வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி காதுல விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இந்த குர்பானியை கொடுத்து விட்டு வந்துட்டோம் என்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப பயான் பண்றாங்க ரசூலுல்லாஹ். خطبنا ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹர். பெருநாள் தினம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வோட பயான். ஹஜ் பெருநாள் பயானே இதுதான். என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இன்ன அவ்வலமா நபுதௌ பிஹி ஃபீ யௌமினா ஹாதா. இந்த நாளையில் நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா தொழுவோம் என்கிறாங்க. இந்த நாளையில முதலாவது என்ன செய்வோம்? நாங்கள் தொழுவோம். தொழுதற்கு பின்னால் நாங்கள் அறுத்து பலியிடுவோம் என்று சொன்னதும், ஒருத்தர் நேரத்தோட அறுத்து பலியிட்டார் இல்லையா, குர்பானி கொடுத்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் தொழுதற்கு பின்னாடி உதுஹியா கொடுக்கிறாரோ ஃபகத் அஸாப சுன்னத்தனா, அவர் எங்களுடைய வழிமுறையை செய்து விட்டார். இதுதான் எங்களோட வழிமுறை. யாரு தொழுவதற்கு முன்னாடி அவர் உதுஹியா கொடுத்து விட்டாரோ, உதுஹியா இல்ல, அவர் குர்பானி கொடுத்து விட்டாரோ, அறுத்து பலி விட்டு விட்டாரோ, ஃபதகத்தமஹு லிஅஹ்லிஹி, அது அவர் குடும்பத்துக்கு கொடுக்கட்டும், அது அவருக்கு தர்மமா போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனவே பெருநாள் தினத்துல பாருங்க, அந்த சஹாபாக்கள் சர்வ சாதாரணமா எப்படி முடிவெடுக்கணும் தெரியுமா? அந்த பெருநாள் செலவுக்கு போக மீதமாக பங்கு சேரக்கூடிய பணம் இருந்தாலோ, வசதி இருந்தாலோ, அல்லது ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருந்தாலோ, முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமா குர்பானி கொடுக்கணும். சஹாபாக்கள் பாருங்க, அந்த அறுத்து பலியிட்டுப்பட்டே வந்திருக்கிறார். அவர் நேரத்துடைய விஷயம் தெரியாம குர்பானி கொடுக்குறங்கிறது அந்த மக்கள் மத்தியில சர்வ சாதாரணமா இருந்திருக்கிறது. நம்ம சமூகத்தில் அப்படி இல்லை. ஒரு ஊர்ல 10 பேர், அந்த 10 வசதிக்காரர்கள் தான் தொடர்ந்து அறுக்கிறாங்க. மற்றவங்க அந்த சுண்ணத்தை செய்யறதில்லை. இதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொன்று பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த செய்தி முஸ்லிமிலே வருகிறது. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வருகிறார்கள், ஒரே ஒரு ஹஜ்ஜிக்கு வராங்க. இந்த ஹஜ்ஜிக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அஹ்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியத பதரத்தில், ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 63 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதரே தக்பீர் பண்ணினாங்க. 63 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த மிச்சமான ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தக்பீர் அதை அறுக்கும்படி பணித்தார்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த சமூகத்துல, முஸ்லிம் சமூகத்துல குர்பானி கொடுக்குறங்கிறது, உதுஹியா கொடுக்குறங்கிறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம். அது நடந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஸல்லி, உங்களுக்கு இன்னா அஅதைனா கல் கௌசர்,
நபியே கௌதர் என்ற தடாகத்தை உனக்கு தந்தோம். அல்லாஹ் ஒரு பிரைஸ் கொடுக்கிறான். அதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா பஸ்வல்லி, அல்லாஹ்வை தொழுங்க. அதோடு இணைச்சி அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுவதோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள். சின்ன சின்ன நன்மை கிடையாது. அப்ப அல்லாஹ் தந்த பரிசுக்கு அல்லாஹ்வை தொழணும், அவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அப்ப இரண்டு நன்மைகள் நமக்கு தெரியும் இந்த 10 நாளைக்கு. ஒன்று அமல்கள் செஞ்சால் ஜிஹாதை விடவும் நன்மை கிடைக்கும். 2 அறுத்து பலியிட வேண்டும். மூணாவது தான் பாருங்க, மூணாவது அமல் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இதுல 1ஆம் பிறை 2ஆம் பிறை 3 4 5 9 வரும் இல்லையா, ஹஜ் பெருநாள் நாளைக்கு முந்தின அரபாவுடைய தினம். அரபாவுடைய தினம் அந்த அரபாவுடைய மைதானத்தில் நிற்பவர்களை தவிர மற்ற எல்லோரும் அன் சௌமி யௌமி அரபத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரபாவுடைய நோன்பு பத்தி கேட்கப்பட்டது. அரபாட நோன்பு என்ன? அப்ப நாம அரபாட நோன்பு பிடிக்கணும். அந்த 10 நாளைக்கு நோன்பு பிடிக்கலாம், எவ்வளவு நோன்பு பிடிக்கலாம், சுன்னத்தான நோன்பு பிடிக்கலாம். ஆனா அரபாவுடைய நோன்பு யுகஃபிரு சனத்தல் மாலியத வல் பாக்கியா. சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அமல்களை செஞ்சு பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும். அதுதான் வழி, சொர்க்கத்துக்கு போற வழிதான். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அரபாவுடைய நோன்பு சென்ற காலத்தினுடைய சென்ற வருடத்தின் பாவத்தை மன்னிக்கும், அது மன்னிக்கப்படும். நாம ஒரு அரபாட நோன்பை பிடிச்சிட்டோம்டா முந்தின வருஷத்தினுடைய ஒரு வருஷத்தின் பாவம் மன்னிக்கப்படும். அடுத்த வருடம் நாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய அடுத்த வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படும். என்ன நடக்குது தெரியுமா? நாம சில அமல்கள் செய்ய செய்ய நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, இதுதான் நோன்புடைய அமல். வேற ஒன்றும் செய்ய தேவை. நோன்பு பிடிக்கலாம், இதுக்காண்டி ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நோன்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம். இதை வச்சு நாம பார்க்கணும். இந்த ஜும்மாவில் நாம் என்ன வழங்கணும்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய அமல்களால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா கான உண்டு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உண்டு என்ன செய்யணும் தெரியுமா? வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வராது. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை ஒன்றும் செய்யல. அஸ்தக்பிருல்லாஹ் அஸ்தக்பிருல்லாஹ் அஸ்தக்பிருல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை கண்டிக்க மாட்டான். எப்படி வசனம் பார்த்தீங்களா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அழகான சீசன், வார சீசன். அல்லாஹ் சொல்லுகிறான், கேட்டுக்கொள்ளுங்கள், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் மன்னிப்புக்கு நீங்கள் தீவிரப்படுத்துங்கள், அவசரப்படுங்கள் என்கிறார். போட்டி போடுங்கள் என்கிறார் அல்லாஹ். உலகத்தில் அவசரமா செய்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப அவசரப்படுத்தணும். அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்பதை அவசரப்படுத்துங்கள் என்கிறார் அல்லாஹ். தாமதிக்க கூடாது. நாளைக்கு இருக்குத்தானே, நாளையண்டைக்கு இருக்குத்தானே என்று காலத்தை தாமதிக்க கூடாமல் நீங்கள் அவசரப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், 2 இடத்திலே வருகிறது, வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்பிரூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், எந்த நேரத்திலேயும் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கே அல்லாஹ்னு கேட்கலாமா இல்லையா? ஒரு மனுஷன் கேட்கலாம், எந்த நேரத்திலேயும் கேட்கலாம். அல்லாஹ் சொல்றான், சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்யுங்க. சஹர் என்ன? மாஷா அல்லாஹ், இந்த 10 நாள் வருகிறது. இந்த 10 நாளைக்கும் தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுக்கு முன்னாடி சஹர் நேரத்தில் எழும்புங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்பிரூன், அவர்கள் சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவார்கள். வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். சகோதரர்களே, நிஷாக்கிரப்படா, இந்த 10 நாளும் சஹருக்கு எழும்பி மன்னிச்சுக்கையா அல்லாஹ்ன்னு அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த சகோதரர்களே, மன்னிப்பு கேட்க கேட்க என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஹூத் நபியை பத்தி சொல்லி காட்டுகிறான். ஹூத் நபி சொன்ன வார்த்தை இருக்குதானே,
அந்த வார்த்தையை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொன்னார் தெரியுமா? மக்கள்கிட்ட போய் ஹூத் நபி, என் மக்களே சொல்லுகிறார், அனிஸ்தக்பிரு ரப்பக்கும், இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். அப்ப பாவம் மன்னிக்கப்படணும், இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூப இலைஹி, பின்பு அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீளுங்கள். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலி முஸம்மா, அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்குள் நம்மள அல்லாஹ் ஒரு ஆள் 40 60 70 80 வயசு வரைக்கும் வச்சிருப்பான் இல்லையா, அத்தனை வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவான். இந்த பூமி நல்ல வாழ்க்கை பூமியில கிடைக்கணுமா, அழகான வாழ்க்கை பூமியில கிடைக்கணுமா, இஸ்திக்பார அஸ்தக்பிருல்லாஹ் இஸ்திக்பார செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். எனவே இஸ்திக்பார் செய்ய 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 இந்த 10 நாளையில எந்த நேரம் இஸ்திக்பார செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஒரு வசனத்தை அவதானிச்சு கொள்ளுங்க. இஸ்திக்பார் செய்யும் போது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது இந்த வழிமுறையை கையாளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதுகுர் ரப்பக, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும் இல்லையா, எப்படி கேட்கணும்? கேட்கிற முறை தெரியாது. இன்னைக்கு நம்மளை விட்டு தூரம் அடிக்கிறார்கள். எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆளை முன்னுக்கு ஒரு பெரிய ஆளையோ இல்லாட்டி மௌத்தா போன ஆளையோ இல்லாட்டி ஒரு அசரத்தையோ முன்னுக்கு வச்சு கேட்கிறாங்க இல்லையா. நானும் கேட்கும் போது எப்படி கேட்கறது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ ரப்பக்கும், இறைவனை அழையுங்கள். யா அல்லாஹ் அது கூப்பிடணும் இல்லையா, கூப்பிடும் போது என்ன மன்னிச்சுக்க யா அல்லாஹ். ஒன்று இறைவனை அழைக்கணும், ஒன்று. ரெண்டு தலர்ருஅன், பணிவோடு அழைக்கணுமா. பாருங்க இறைவனை கூப்பிடுற முறை. நாம கூப்பிடும் போது ரெண்டு, ஒன்று இறைவனை அழைக்கணும், ரெண்டு பணிவோடு அழைக்கணும், மூணு வஹுபியத்தன், மெதுவாக அழைக்கணுமா, ரகசியமா. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சத்தம் கேக்குதா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல நோம்பு வந்தா ஒரு அசரத்தை வச்சு ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கதீரன் தய்யிபாரக ஃபீ அலா குல்லி ஹால், அல்லாஹ் நிபந்தனை போடுறான் பாருங்க. ஒன்று இறைவனை அழையுங்கள், பணிவோடு அழையுங்கள், வஹுபியத்தன், மெதுவாக அழையுங்கள். பாருங்க அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் ரப்பு இத் நாதா ரப்பஹு நிதான் ஹபியாங்கா. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மெதுவாக அழைத்தார். அல்லாஹ்க்கு அது பிடிக்கும். அப்ப அல்லாஹ்க்கு பிடிக்கும். அல்லாஹ் மூணு அல்லாஹ் சொல்கிறான், வதுஉ ஹௌபன், அல்லாஹ்வை அழைக்கும் போது பயந்து அழையுங்கள். இந்த நிபந்தனையை கையாளணும். அல்லாஹ்வை அழைக்கும் போது வதமஅன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்ற நம்பிக்கையோடு அழையுங்கள். விளங்கிச்சாங்க போய் சகோதரர், இந்த அஞ்சையும் மறந்துடாதீங்க. ஒன்று இறைவனை அழைக்க வேண்டும், ரெண்டு பணிவோடு அழைக்க வேண்டும், மூணு ரகசியமாக அழைக்க வேண்டும், நாலு அல்லாஹ்வை பயந்து அழைக்க வேண்டும், அஞ்சு ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு அழைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அஞ்சும் இல்லாம இறைவனை எவ்வளவு கூப்பிட்டாலும் சத்தம் போடணுமா? இறைவன் அப்படி கூப்பிடக்கூடாது. எனவே இந்த 10 நாள் ரகசியமாக நான் இப்படி செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், நான் மௌத்தா போய்க்கிறேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சுக்க யா அல்லாஹ்னு இறைவனை அழைக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது அன்பார்ந்தவர்களே, ஒன்று நம்முடைய பாவங்கள் அடுத்தது எப்படி மன்னிக்கப்படும் தெரியுமா? தஸ்பீஹ் செய்ய 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 மன்னிக்கப்படும் பாவம். தஸ்பீஹ் செய்யணும் நிறைய. அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல அல்லாஹ் சோதித்த ஒரு ஆளை நமக்கு காட்டிடுமா? மீந்த வயிற்றுக்குள் இருக்கிற எப்படிப்பட்ட சோதனை, அப்படிப்பட்ட சோதனையில் இருக்கின்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள். தஸ்பீஹ் இந்த 10 நாள் தஸ்பீஹ் செய்ய 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 நம்முடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத், என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருளுக்குள் இருந்து என்னை அழைத்தார். மீந்த வயிற்றை எப்படி இருக்கு, மீந்த வயிற்றுக்குள்ள மீந்த குடலுக்குள்ள இருந்து கொண்டு என்னை அழைத்தார். எப்படி அழைத்தார்? லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இந்த 10 நாளைக்கு மறந்துடப்படா. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவருக்கு ஏற்பட்ட கவலையில் இருந்து விடுதலை கொடுத்தோம். நமக்கு விடுதலை கிடைக்கும். நமக்கு 1000 கவலை இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆள் வெளியில சொல்லி கேளாது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கவலை உள்ளத்தில் இருக்கும். இந்த 10 நாள் ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், வனுஜில் மூமினீன், இவ்வாறு மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்போம். அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நீங்கள் மூமினாக இருந்து தஸ்பீஹ் செய்யுங்கள்,
அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த தஸ்பீஹ் செய்யும் போது நாம ஏன் இதுக்குள்ள இருக்கிறோம்? நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறத கட்டிக்கிட்டு நாம என்ன செஞ்ச மாட்டோம்? முந்தி நீங்கெல்லாம் தஸ்பீஹ் செய்யுங்கப்பா, சுப்ஹானல்லாஹ் உங்களுக்குள்ள தஸ்பீஹ் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்குள்ள தஸ்பீஹ் செய்யுங்க. நாம முந்தியவர்கள் என்ன செய்தார்கள்? நாமளும் அப்படித்தானே தஸ்பீஹ் செய்தோம். முந்தி நாமெல்லாம் இல்லல்லாஹ் 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 ஆட்டியாடி தானே தஸ்பீஹ் செஞ்சோம். நம்மளுக்கு விளங்கிச்சு. என்ன விளங்கிச்சு? அல்லாஹ் சொல்றான், அந்த தஸ்பீஹ் செய்யற முறையை பாருங்க. வதுகுர் ரப்பக, மறந்துடாதீங்க சகோதரர்களே. இன்னும் சொல்றது இதெல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில மாணிக்க கல்லை விட, இந்த உலகத்திலே உள்ள தங்கத்தை விட, இந்த உலகத்தில எல்லா பெருமதியை விட இதுதான் பெருமதி. இத ஒரு மனுஷன் தெரியாம இருந்துட்டான் என்று வைங்க, அவனை போல கை சேதம் உள்ளவன் இந்த துன்யாவுல கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை தஸ்பீஹ் எப்படி செய்யணும் தெரியுமா? வதுகுர் ரப்பக, உன்னுடைய இறைவனை நீ திக்ர் செய்வீராக. அப்ப இந்த நாள் என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் செஞ்சிட்டே இருக்கிற. இந்த 10 நாள் வரும் இல்லையா, செய்யணும். அல்லாஹ் சொல்றான், பி நஃப்ஸிக, உனக்குள் தஸ்பீஹ் செய்வீராக. வாய் தர சத்தம் போடப்படா. பாத்தீங்களா? இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். சுப்ஹானல்லாஹ் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லாஹு அக்பர் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியணும். உனக்குள் அல்லாஹ் சொல்றான், நமக்குள் ரெண்டு அல்லாஹ் சொல்றான், பணிவோடு தவர்ருன், பணிவோடு அல்லாஹ்வை அழையுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள். வஹீபத்தன், அல்லாஹ்வை பயந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நேத்து மேல ஒரு சகோதரர் கேட்டார், நம்மள சகோதரர் என்ன மோலை மறக்குது தானே, நாம பாவிக்கலாம் தானே ஏதாவது கருவியை, பாவிக்கிறதே இல்லையோ. அல்லாஹ் இதுல என்ன செய்யறான் பாருங்க, தஸ்பீஹ் செய்யணுமா, மறக்குதான், மறக்க போடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்குள் பணிவோடு பயந்து மறக்குமா. அப்ப மறக்கிறதா இது? தஸ்பீஹ்ங்கிறது மறக்கிறதா? அந்த கையை மடிக்கிறது எப்படி மறக்கிறது? அல்லாஹ் சொல்றான், வதூன ஜஹரி மினல் கௌலி, சொல்லி சத்தமின்றி அல்லாஹ்வை திக்ர் செய்ய சொல்றான். பாத்தீங்களா? இந்த நிபந்தனை வேணும். இந்த நிபந்தனையோடு அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் அதிகம் தஸ்பீஹ் செய்ய 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 அல்லாஹ் நமது பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்ல கேளுங்க சகோதரர்களே. நானும் நம்மளோட பாடம் மட்டும் சும்மா இந்த உலகத்தில் இருந்துடக்கூடாது, நல்லா பொது சேவை செய்யணும். சும்மா சில ஆட்கள் இருக்காங்க இந்த உலகத்துல, வருவார் 5 நேரம் வருவார், தொழுவார், பேய்த்துருவார். என்னையா அவரும் அவரை பாடுமா, நல்ல பிள்ளையா? அப்படி இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒவ்வொரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல சேவைகள் செய்யணும். பகல் நேரத்தில் நிறைய பேருக்கு நல்ல சேவை செய்யணும். பொது சேவை செய்ய செய்ய அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பொது சேவை செய்யாட்டி இப்படி ஒரு பள்ளி உருவாகுமா? ஒரு 10 பேர் முயற்சி இல்லாட்டி இப்படி ஒரு மதரசா நடக்குமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு முயற்சி செய்யணும், பொது சேவை செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருந்து மதியனுக்கு வருகிறார்கள். மதியன் என்ற ஊருக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணி உள்ள இடத்துக்கு வராங்க. மதியன்ல 2 பெண்கள் வெக்கத்தோட ஒதுங்கி நிற்கிறாங்க, தண்ணி எடுக்காம. ஃபஸகா லஹுமா மூசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்தார். எப்படி பொது சேவை பாருங்க, பொது சேவை செய்யணும். சும்மா நல்ல புள்ளன்னு பேர் எடுக்க 5 நேரம் வார போற திரும்பி கூட பார்க்கல. சமூகத்தில பிரச்சனையா மத்த பிரச்சனையா, அவன் என்ன கடு கட்டாலும் ஒண்ணும் இல்லை. சிலாக்குல மைண்ட் அப்படித்தான் இருக்கு. அந்த மைண்ட் அல்லாஹ்க்கு பிடிக்காது. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வேலை செஞ்சார்? அங்க அரைஞ்சாரு, அவர் மௌத்து, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார். பயத்துல ஓடி வந்துட்டார் மதியனுக்கு. மதியனுக்கு வந்து 2 பெண்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்தார். எந்த நோக்கம்? ரொப்புக்காக வேண்டி. நாமளும் தான் பொது சேவை செய்யும் போது என் ரொப்புக்காக வேண்டி ரொப்புக்காக வேண்டி ரொப்புக்காக வேண்டி அதுக்கு பொது சேவை செய்கிறார் இல்லையா, செஞ்சு போட்டு பத்த வல்லாயில நெல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிழலின் பக்கம் திரும்பினார். பாருங்க, அல்லாஹ் சொல்ற வார்த்தை இதெல்லாம். அல்லாஹ்க்கு எது பிடிக்கும்? அல்லாஹ்க்கு பிடிக்கிறது தான் அல்லாஹ் சொல்றா. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பொது சேவையை செய்து விட்டு பத்த வல்லாயில நெல்லி ஒரு நிழலின் பக்கம் திரும்பினார், போனார். போய் ரப்பி என்றார். அல்லாஹ்க்கு பிடிக்கும். ரப்பே இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரி ஃபகீர் என்றார். யா அல்லாஹ், நீ இறக்குகிற நலவு எனக்கு தேவை என்றார்.
அல்லாஹ் சொல்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். பாத்தீங்களா? அப்போ ஒரு பொது சேவை அல்லாஹ்க்கு பிடிக்கும். பாத்தீங்களா சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாமளும் நம்மள பாடுபட்டு இருக்க கூடாது. ஒரு அழகா ஏன் நாம ஒரு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்படுவோம் இல்லையா? ஒருத்தர் வருகிறார், பள்ளிவாசலுக்கு வருகிறார், எல்லோரும் வீதியால போறாங்க. பள்ளிக்கு வரும்போது அந்த வீதியில ஒரு முள்ளு மரம் இருக்கிறது, உஸ்ன ஷௌகா, ஒரு முள்ளு மரம் இருக்கிறது. எல்லாரும் போறாங்க, ஒருத்தர் மட்டும் அதனை வெட்டி அகற்றினார். ஒருத்தர் என்ன செய்றார்? வெட்டி அகற்றினார். ஃபஷக்கரல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். ஃபகஃபரல்லாஹ், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தார். அப்ப பொது சேவையா இல்லையா? அல்லாஹ் நன்றி செலுத்துற அளவுக்கு பொது சேவை செய்யணும். எனவே நம்மகிட்ட இந்த 10 நாள் வருகிறது. இந்த 10 நாள் அழகான முறை தஸ்பீஹ் செய்யணும், பொது சேவை செய்யணும், நோன்பு பிடிக்கணும். பிடிக்க அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் நம் அனைவருக்கு கிருபை செய்ய போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான செய்தி எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க சகோதரர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கோம்னு சொன்னா, இப்ப பயான்லையும் எப்படி சொல்றா, பெரிய பாவம் நரகத்துக்கு போடுவான், அல்லாஹ் நரகத்துக்கு போடுவான், செஞ்சா நரகத்துக்கு போடுவான். ஆனா இந்த பாவத்தோட நாம போறோம் இல்லையா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று பாருங்க. நாம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தி, இப்படிப்பட்ட செய்தி நிறைய வருகிறது. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், நானும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும், நீங்களும் கடைபிடிக்கணும். அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஃபதஹஸ்ஸஸு மி யூசுஃப வஅஹீஹி. இதெல்லாம் குர்ஆன் வசனம். யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுல எப்படி நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? இந்த 10 நாள் வருதுல்ல, நாம ஒவ்வொரு ஆளும் என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்மளுக்குள்ள கற்பனை பண்றோம், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிருக்கிறேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு நாம யோசிக்கிறோமே. அப்படி யோசிக்கிறது பெரும் தப்பு. அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ்க்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த 10 பிள்ளைகளும் சின்ன வயசுல ஏமாத்தி, அவர 10 பிள்ளைகளும் தான் சொந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டுட்டாங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? யாக்கூப் நபிகிட்ட வந்து அப்பா, நம்முடைய யூசுஃபை ஓநாய் சாப்பிட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஓநாய் சாப்பிட்டுட்டு. இப்போ ஓநாய் சாப்பிட்டா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஓநாய் சாப்பிட்டு பிள்ளைய பத்தி எந்த தகவலும் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? வெகு நாளைக்கு பிறகு கிணத்திலிருந்து எடுக்கப்பட்டு மன்னர் மாளிகைக்கு கொண்டு விற்கப்பட்டு மன்னர் ஜெயிலுக்கு போய் வந்து இப்ப மன்னர் மாளிகையில இருந்து எகிப்துக்கு பொருளாதார அமைச்சர் ஆகிறார். நல்லா விளங்கணும் சகோதரர்களே, இந்த பொய்ச்ச விளங்கணும். இப்ப பொருளாதார அமைச்சர் ஆகிறார். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை என்ன? அவருக்கு அந்த பஞ்சம் ஏற்பட்டுட்டு, பனி இஸ்ரவேல் சமூகம் இருக்குதானே, பனி இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டுட்டு, பஞ்சம் ஏற்பட்டு யாக்கூப் நபிக்கு 2 கண்ணும் பார்வை இழந்து பஞ்சம் ஏற்பட்டுட்டு, பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அந்த மத்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நீங்கள் அங்க எகிப்துக்கு போங்க. என்ன சொல்லி அனுப்புறார்? அவரை நம்பிக்கையை பாருங்க. இதான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். நாம சொல்ற மாதிரி எல்லாம் நினைக்கும், அப்படி பாவமா அரோ பித்ருவாய், அல்லாஹ்க்கு அது பிடிக்காது. அந்த பாவத்தோட மௌத்தான அல்லாஹ் நாடி நான் மன்னிப்பான், அல்லாஹ் நரகத்துல போடுவான். ஆனால் அல்லாஹ்க்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அந்த யாக்கூப் நபியோட அந்த நம்பிக்கையை பாருங்க. புள்ள மௌத்தா இல்லையா? பொய் சொன்னாங்களா இல்லையா? ஆனாலும் அந்த பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பும் போது சொல்லி அனுப்புகிறார், என் பிள்ளைகளை ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப, நீங்க எகிப்துக்கு போங்க, எகிப்துக்கு போய் யூசுஃபை தேடி பாருங்க. என்ன நம்பிக்கை பாத்தீங்களா? அல்லாஹ்வுல நடக்காத ஒன்றை நம்புறாரு. நடக்குமா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னு ஓநாய் சாப்பிட்ட பிள்ளையை தேடி பார்க்க சொல்றாரு. வாஹிஹி, அவருடைய சகோதரரை தேடி பாருங்க. நாமளும் தான் எது நடக்காதோ அது யா அல்லாஹ், நாம கோடான கோடி பாவம் செஞ்சிருப்போம்.
அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில கேட்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் பிடிக்கும். பாத்தீங்களா, தேடி பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு நம்பிக்கை பாத்தீங்களா. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்க்கும் என்ன சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு எது பிடிக்குது பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வி அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை தாண்டு கேட்டாங்க இல்லையா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கிட்ட அப்படி எதிர்பார்த்து கேட்கணும் சகோதரர்களே. எனவே நாம அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் மன்னிப்பான் என்ற சிந்தனையோடு இந்த 10 நாளும் இருக்க வேண்டும், அமலை செய்ய வேண்டும். அடுத்து அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாள் மட்டுமில்லை, எப்பொழுதும் தான் சுப்ஹானல்லாஹ் சில 1-2 அமல்களை சொல்லிவிட்டு இந்த ஜும்மாவை முடிக்கிற சகோதரர்களே, யாருமே ஜமாத்து தொழுகை மிஸ் ஆகிறார்கள். என்ன, அரபா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, 2 வருஷத்து பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒருத்தர் ஜமாத்து தொழுகைக்கு வாரார், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க சகோதரர்களே, ஜமாத்தை மிஸ் ஆக்கிறாங்க. ஒருத்தர் ஜமாத்துக்கு வருகிறார், ஜமாத்துக்கு வந்தா இமாம் என்ன செய்வார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் நம்பார் இமாம், இமாமும் ஆமீன் நம்பார், மௌமும்களும் ஆமீன் நம்பார்கள், மலக்குமார்களும் ஆமீன் என்கிறார்களா. மலக்குமார்கள் ஆமீன் என்ற என்ன பொருள், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று அல்லாஹ் கிட்ட சொல்றாங்களா. அவ்வளவு பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அந்த ஜமாத்து தொழுகையில் உள்ளார்கள். தேவையா இல்லையா, ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் பாவம் மன்னிக்கப்படும் சகோதரர்கள். எப்படி பாத்தீங்களா அல்லாஹ் வச்சுக்கிற அருள், அல்லாஹ் எப்படி அந்த வச்சுக்கிற அருள். எனவே யாரும் ஜமாத்து தொழுகை மிஸ் ஆகிறப்படாது. இதை மட்டும் சொல்லுங்க போதும், இதை சொல்லுங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு ரப்பு என் பாவத்தை மன்னிப்பான் மன்னிப்பான் மன்னிப்பான். ரப்ப நாம அப்படி நினைக்க கூடாது. நாளைக்கு ரப்பு மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு 5 நேரமும் என்ன செய்யணும். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் புகாரியில் என்ன வருகிறது தெரியுமா, யார் ஒரு மனிதர் இஷா தொழுகைக்காக வேண்டி, நாம தஹஜ்ஜத் சிலவேல தொழ மாட்டோம், பிள்ளைகளும் சிலவேல தொழாது, இளைஞர்கள் தொழ மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதா பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைச்சிருமா. இரவு ஒன்றிருக்கா, பாதி இரவு நின்று வணங்கியாச்சு. அதே புகாரிலே வருகிறது, அதே மனிதர் சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். மிஸ் ஆகிடக்கூடாது சகோதரர்களே. அழகான சீசன், அழகான சந்தர்ப்பம் நான் வாரது, மிஸ் ஆகிடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், ஒரு நபி தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு பொம்பளை முத்தமிட்டுட்டேன் என்றார். பாருங்க, ஒரு பொம்பளையை முத்தமிட்டுட்டார். புகாரில வருகிறது, ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டு அல்லாஹ்வுடைய தண்டனையை தாருங்கள் என்றார். உண்மையில் அந்த நபி தோழருக்கு தெரியுமா இல்லையா, இது ஒரு ஹதீஸ், இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த ஹதீஸ் இருக்கும் என்றும் அவருக்கு தெரியும். ஆனாலும் ரப்பு என்ன மன்னிக்கணும், நான் எவ்வளவு கேவலப்பட்டாலும் ஒன்றுமில்லை, மன்னிக்கணும் என்ற சிந்தனையோடு தான் அவர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டு தண்டனையை தாருங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இரவிலும் காலையிலும் மாலையிலும் தொழுங்க, இன்னல் ஹசனாத்தை இதுகிற செய்யா, நன்மைகள் செய்ய செய்ய அல்லாஹ் பாவங்களை போக்காட்டுவார். நன்மை செய்ய இந்த 10 நாள் ஒரு பொன்னான நாள், நன்மைகள் செய்ய செய்ய அல்லாஹ் பாவங்களை போக்காட்டுவார், மன்னிப்பான் அல்லாஹ். அவர் கேட்கிறார் சந்தோஷத்துல, காலையிலே மாலையிலே ரசூலா தொழ சொன்னாங்கல்ல, அவர் கேட்கிறார், இது எனக்கு மட்டுமா இது உம்மத்துக்குமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் என்றாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகை விட்டுறப்படா சகோதரர்களே, தொழுக 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 நாம செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இத ஒரு மனுஷன் தெரியலன்னு சொல்லிட்டான்னு வைங்க, இது தெரியலன்னு வைங்க, இது தெரியாட்டி உடனடியா படிக்கணும். இந்த உலகத்துல 10,000 புத்தகங்களை படித்தாலும் இது ஒரு மனுஷனுக்கு தெரியாட்டி அவனை மனுஷன் என்றே கணக்கெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான விஷயம் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நீங்கள் ஒருத்தர் ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் தூங்குறோம், திடீரென்று தூக்கத்தில் இருந்து எழுந்தால், சுகர் நோய் அப்படி சின்ன பிள்ளை மட்டும்தான் ஆழ்ந்து தூங்கும், ஒரு 35-40 வயசான அடிக்கடி எழும்பும், திடீர்னு எழும்பும், 1000 பிரச்சனை நமக்கு இருக்கும். திடீரென்று கண் விழித்தால் 3 மணிக்கா 2 மணிக்கா 1 மணிக்கா திடீரென்று கண் விழிச்சிட்டோமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். இவ்வளவு செஞ்சா செஞ்சுவிட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கேன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். புகாரில வருகிறது. அதுக்கப்புறம் யா அல்லாஹ் எனக்கு இதத்தான் அதத்தாண்டு பிரார்த்தி கேட்டான். ஏன்? மனைவி பக்கத்திலே இருந்தாலும் உம்மா பக்கத்திலே இருந்தாலும் திடீரென்று முழிப்பு வந்தால் நாம மட்டும்தான் முழிப்போம். முழிக்க கண் திடீரென்று விழிக்கிறோமா? விழிச்சு முடிய லா இலாஹ இல்லல்லாஹ் மறந்துடாதீர்கள் சகோதரர்களே. இதை முதலாவது பாடமாக்கணும். எல்லாரும் எழுதி பாடமாக்குங்க, மறந்துடக்கூடாது. நீங்கள் பாடமாக்கி நீங்கள் சொல்லி சொல்லி கொடுத்தால் இது என்னின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு 4 பேருக்கு தெரியுமா இருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மறுமையில நீங்க சொல்லிக்கக்கூடிய 10,000 பேருக்கு அந்த நன்மை வரும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்துருவார். சகோதரர்களே, அழகான 10 நாள், அழகான சீசன், அழகான சந்தர்ப்பம். இதுக்கு பிறகு மரணமோ என்ன எது கொண்டு தெரியாது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, அடுத்தது வாழ்க்கையில நபிகள் இதையும் மறந்துடக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், எந்த ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வான அபுதுக வான அலா வதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பி நிஅமதிக அலைய வ அபூ பி தம்பி பக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனுப இல்லா அன்த. இதான் செய்தி இஸ்திக்ஃபார். யார் இதனை காலையில் ஓதி மாலைக்கடையில மரணித்து விட்டாரோ அவர் சுவனம் நுழைவார். அல்லாஹ்வுல நம்பிக்கை வைக்கணும். அவன் நிறைய பாவத்தை சுமந்திருக்கிற உண்மைதான், உண்மை. அதற்குரிய வழிகளையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் சகோதரர்களே, சில விஷயங்களை சுப்ஹானல்லாஹ், ஒரு மனைவியை மன்னித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பாருங்க. மன்னிக்க பழகணும், எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் அன்பா பழகணும். மனுஷன் என்றா நாளைக்கு 4 பேர் சண்டை பிடிக்க வைப்பான் தான். மன்னிக்க பழகணும், அன்பா இருக்க பழகணும், அன்பா பேச பழகணும், அன்போடு பழகணும் சகோதரர்களே. நாளைக்கு ஒன்று சேர்ந்து அந்த வைராக்கியத்தை வச்சிருக்கப்படா உள்ளத்தில். இப்படி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.